ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வால்பாறையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வால்பாறையை ஒன் டேயில் எப்படிலாம் சுற்றி பார்க்கலாம், எங்கெல்லாம் போக முடியும்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி பிளான் பண்ணால் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் எப்படி மிச்சம் பண்ணுறது, காசு எப்படி மிச்சம் பண்ணுறது, எங்கே போய் சாப்பிட்லாம், எங்கே ஸ்டே பண்ணலாம், எல்லா பிளேஸ்லையும் என்ட்ரி டைமிங் என்ன, இந்தமாரி எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் வால்பாறையில் ஒரு ஃபேமஸான இடம். அது பார்த்தீங்கன்னா வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அலோடு, வீக் டேஸில் அலோடு இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கருமலை பாலாஜி டெம்பிள் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். மார்னிங் உங்களுக்கு 11 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வால்பாறை போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்தோம். வால்பாறைக்கு பிளான் பண்ணுறவங்க எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் பொள்ளாச்சிக்கு வந்துடுங்க. பழனியில் இருக்கீங்க இல்லை உடுமலைப்பேட்டையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வால்பாறைக்கு போகலாம். மற்றபடி நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பொள்ளாச்சி வந்துடலாம். ஏன்னா பொள்ளாச்சி தான் வால்பாறையோட அடிவாரம். பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸே அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே டிக்கெட் கம்மி தான். அதே மாதிரி ரெண்டல் பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் 2-3 ஏஜென்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து நிறையா இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கூட நீங்கள் வால்பாறைக்கு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஒரு 2 hours ட்ராவல்ஸ் தான். பட் பஸ்ஸில் போனீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை மேலே பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்ருவாங்க. நடுவில் நீங்கள் எந்த சைட் சீயிங்குமே பார்க்க முடியாது. திருப்பி கீழெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொள்ளாச்சிலேருந்தே வால்பாறைக்கு ஒரு கேப் ஹையர் பண்ணி போனீங்கன்னா கீழேருந்தே அப்படியே ஒவ்வொரு சைட் சீயிங்காக பார்த்துட்டு போகலாம். வால்பாறை ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது மலைக்கு கீழே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு அலியார் டேம் இருக்கும். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிலும் அதிகமாக இருந்தது. ஸோ வரும்போது பார்த்துக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். வால்பாறைக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 50 rupees செக் போஸ்ட்டில். அது என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. பையன் கொஞ்சம் வாமிட் பண்ணிகிட்டே இருந்தனால. நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் வந்துடும், கவி அருவி. அங்கேயுமே பர் ஹெட் வந்து 50 rupees. வால்பாறைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த மங்கி ஃபால்ஸு. ஒரு சூப்பரான இடம். அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும் சுற்றி. இந்த அருவியோட சவுண்டும் அதுவும் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு மூலிகை வாசனையும் வரும். என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால் இங்கே நிறையா மங்கீஸ் இருக்கும், குரங்குங்க நிறையா இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்த்து கொண்டு போங்க. ஃபீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அங்கே போனீங்கன்னா குரங்குக்கு ஃபீட் பண்ணாதீங்க. மைண்டு வந்து குளிக்கலாம்னு சொல்லிச்சு. பட் குளிக்கல. ஏன்னா அடுத்தடுத்து சைட் சீயிங் பார்க்கணும். ஃபஸ்ட்டே நனைஞ்சு கசன்னு ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே குட்டி பசங்க. ஒன்று 3 வயசு குழந்தை, இன்னொன்று 1.5 வயசு குழந்தை. நம்ம ஒய்ஃப்கிட்ட விட்டுட்டு நான் பாட்டு குளிச்சுட்டு இருக்க முடியாது. நான் வால்பாறை பார்த்தீங்கன்னா வெறும் 1 day தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்பீடாக பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. பிகாஸ் நான் இங்கே வர பிளானே இல்லை. பழனிக்கு தான் வரதா பிளானு, வேண்டுதல் இருந்துச்சு. சரி 1 day இங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கவி அருவியில் இருந்து கிளம்ப மனசு இல்லாமல் கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் டிரைவரும் ஒரு சின்சியராக பிளான் போட்டு எப்படி போகலாம் எங்கே போகலான்னு எல்லாம் பிளான் போட்டுகிட்டே இருந்தோம். நான் வந்து பொள்ளாச்சி டு வால்பாறை இவங்கள்ட்ட தான் புக் பண்ணியிருந்தோம் இந்த கேபு. வண்டிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. டிரைவரும் ரொம்ப ஹம்பலாக இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். ஏன் என்னென்னு இறங்கி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 10th பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சரக்கு லாரியும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்னா பெருசு இல்லை, லைட்டாக உரசி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் டிராஃபிக்கே ஒரு 1/2 hour புலம்பிகிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். வந்த 1 day இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு டிரைவர் வந்து சொன்னாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா ஒரு 9th பெண்டில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் 8th பெண்டில் தானே இருக்கோம், ஒரு பெண்டு தானே 9th பெண்டுக்கு நடந்து போகணும். அந்த வியூ பாயிண்ட் தாங்க இதுங்க. வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட்டு, லோம்ஸ் வியூ பாயிண்ட்டு 9th பெண்டில் இருக்குது வால்பாறையில். கண்டிப்பாக நீங்கள் போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மொத்த ஆலியார் டேமோட அழகும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே முடித்து அடுத்து போனீங்கன்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், அதாவது அட்டைக்கட்டி வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அங்கேயும் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 50 rupees. அங்கே மியூசியம் இருக்கும் ஃபஸ்ட்டில் கொஞ்சம். மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஃப்ளவர்ஸு, பேர்ட்ஸு, மிருகத்தை பற்றிலாம் இருக்கும். நாங்கள் பழங்குடி மக்கள்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஏன்னா என் பையன் இங்கேருந்து வெளியே வேறு எங்கேயும் வரமாட்டான் மற்ற சைட் சீயிங்லாம். பட் ஆனால் அவன் நடந்துக்கிட்டதே வேறு மாதிரி. அப்பா போதும்ப்பா இங்கே போர் அடிக்குது, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேறு லெவலில் மாறிட்டே வந்தது.
மிஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே மலையில் வந்து முட்டிச்சு சாரல் மலை மாதிரி சாரல் மலை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்கலான்னு போகும்போது ஒரு 2 மைல் அப்படியே எங்கள் சவுண்டை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நான் கிட்ட போய் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அது காட்டு உள்ளே போயிடுச்சு. இந்த வியூ பாயிண்ட்டுமே ஒரு அருமையான சூப்பரான வியூ பாயிண்ட்டு. ஃபோன் வீடியோலாம் அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா ஒரு மிஸ்ட்டாக ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அங்கேயுமே லாங்கில் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வியூவை முடிச்சுட்டு எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் வந்து ஜங்கிள் வாக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தோம். குழந்தைங்கள வச்சுட்டு அது போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஃபஸ்ட்லேயே ரோடு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தது, போகலாம் இன்னும் உள்ளே போக போக பள்ளமேடாக இருந்தது. அதனால் ரிட்டன் வந்த வழியிலே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் வேல்யூ வியூ பாயிண்ட்டு. இங்கே நிறையா சிறுத்தையும் டைகரும் வருமா, அதனால தான் இங்கே இந்த வியூ பாயிண்ட் நேம் வந்திருக்கு. இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வரையாடு சுத்தமாக, அந்த வரையாடுன்றது சிறுத்தை புலிக்கும் ரொம்ப பிடிக்குமா, அதனால் இங்கே நிறையா வருங்களாம். ஸோ நான் கார்லேருந்து பசங்களை ஒய்ஃப்லாம் இறக்காமல் நான் மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ஒரு டீ ஷாப்பில் ஸ்டாப் பண்ணோம். அது டீ ஷாப் பேக் சைடில் பாருங்கள் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ், மழை டைமில் அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னார் அந்த கடைக்காரர். அங்கே டீ சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வாட்டர் ஃபால்ன்ற ஊர் நேமே வாட்டர் ஃபால் தான். அந்த ஊர் உள்ள என்ட்ரானோம். அங்கே என்ட்ரானது லெஃப்ட்டு ரைட்டு எங்கே சுற்றி பார்த்தாலுமே ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். வியூ எங்கே பார்த்தாலுமே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் ப்ளேஸு. சூப்பராக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சென்னையில் நம்ம அப்படியே ஒரு ஜெயில் மாரி இருந்துட்டு இந்தமாதிரி வியூ பாயிண்ட் பார்க்குறதுலாம் சூப்பராக இருக்கும். பொதுவாக மூணாரில் போட்டோ பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதேமாரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் சூப்பராக இருக்குது. அடுத்து அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். நீங்கள் நிறைய வால்பாறையோட ரீல்ஸ் அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அப்படி ஒரு சூப்பரான இடம் இது. வால்பாறையில் மஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது எப்படி கவி அருவியோ அதேமாரி இது ஒரு மஸ்ட்டு பிளேஸு. பட் என்ன இங்கே பிரச்சனைனா, இது வால்பாறை சிட்டிக்கு மேலே சிட்டிக்கு போகிற மெயின் ரோடு இது. வரவங்க எல்லாம் பைக்கர்ஸும் சரி கார்காரங்களும் சரி நடு ரோட்லேயே நிறுத்திட்டு அப்படியே பைக்கில் சாஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறது இந்தமாரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் போனீங்கன்னா கொஞ்சம் மேனஸோடு நடந்துக்குங்க. நீங்கள் ஓரமாக போயிட்டு எவ்வளோ வேணால் ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துக்கலாம், நடு ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்காதீங்க. நானே குழந்தைங்களாம் வச்சுட்ருக்கனால சைடில் ரோட்டில் கூட நிற்க வேணான்ட்டு ஒரு டீ எஸ்டேட் உள்ளே இறங்கிட்டேன். பட் டிரைவர் வந்து சத்தம் போட்டார், அண்ணா உள்ளே போகாதீங்க, அங்கே ரத்தத்தை உரியிற பூச்சி இருக்கும், அட்டைப்பூச்சி இருக்கும், வழியிலே நில்லுங்கண்ணான்னாரு. அங்கே வழியிலே நின்று எடுத்தேன் ஃபோட்டோஸ். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேட்டும் கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வந்தது, சூப்பராக இருந்தது. என்னடா இவன் அடிக்கடி சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குன்னு இதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அங்கேருந்து கிளம்பியாச்சு, அடுத்த சைட் சீயிங் கிளம்பியாச்சு. மழை வர மாதிரி இருந்தது, டைமிங் வேறு ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி இந்த மூணார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு வால் மாரி இருக்குது, செங்குத்து மாரி இருக்குது. ஸோ நீங்கள் வாமிட் பண்ணுற கேஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணி வாங்க. ஏன் அப்படி சொல்லணுன்னா, இங்கே ரொம்ப ஓவர் பெண்டு அந்த காடு தான் நிறையா, அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் கூட இருக்காது. சிட்டியே உங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ரஷ்ஷாலாம் இருக்காது. வால்பாறை சிட்டியே சொல்கிறேன், கடைங்களும் கம்மியாக தான் இருக்கும்.
வால்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் சஃபாரின்னே சொல்லலாம். டைம் ஆகிடுச்சு, ஒரு 1:00 ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அன்பு மெஸ். நான் மறுநாள் பழனி போகிறனால அன்பு மெஸ் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்டோம். கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த அளவுக்கு ஒரு தரமாக, ஒரு குவாலிட்டியாக, ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். 100 ரூபாய்க்கு மீல்ஸ் சாப்பிட்டோம், அப்புறம் பரோட்டா சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டோம். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்லையும் சாப்பிட்டதையும் வீடியோ எடுக்கல. ஏன்னா 2 குழந்தை இருந்தது. ஒரு குழந்தைய நான் பார்த்துக்கிட்டா தான் ஒரு குழந்தைக்கு விட முடியும். அதனால் வீடியோ எடுக்கல. ஆனால் அன்பு மெஸ்ஸுங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரூம்ஸ் சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 600க்குலாம் சூப்பரான ரூம்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு 1200 ரேஞ்சுக்கெலாம் வேறு லெவலில் உங்களுக்கு ஃபேமிலியாக போனீங்கன்னா நல்ல ரூம்ஸ்லாம் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கூழாங்கல் ரிவர் போனோம். கூழாங்கல் ரிவரும் வால்பாறையில் ஒரு முக்கியமான சைட் சீயிங்கு. நான் போன அன்றைக்கி தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனாலும் கிட்ட இறங்கி போகும்போது வியூ, அந்த இடமே ஒரு சூப்பராக இருந்தது பார்க்க. தண்ணி சும்மா ஐயோ ஐஸ் மாரி குளுன்னு இருந்தது, செம சில்னஸ்ஸு. அந்த கூழாங்கலுக்கு மேலே அந்த தண்ணி போகிறது, அந்த சவுண்டு, அந்த சைடில் டீ எஸ்டேட் வியூ வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் கிளம்புனோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸு. அது உள்ளே ரொம்ப நேரம் காட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு தேர்ஸ்டே போனோமா, யாருமே இல்லை, எங்கள் கார் மட்டும்தான் இருந்தது. பையன் திருப்பி வாமிட் பண்ணிட்டான். ஏன்னா அந்தளவுக்கு பெண்டுங்க, செம்ம காடு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போக முடியல, அலோவ் பண்ணல எங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா அங்கே கரடி நடமாட்டம் இருக்குன்ட்டாங்க. சரி கொஞ்சம் முன்னாடியே ஒரு 200 மீட்டர்ஸு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இது. இங்கே ஒரு பிரிட்ஜு மாரி இருந்தது. அதனால் அந்த பிரிட்ஜில் போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீர் மாரி இருந்தது. மேலே வீடியோஸ் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நான் எடுக்கலான்னு போனேன். அந்த பாறைங்க மேலே நின்றுட்டு, அந்த தண்ணியில் நின்றுட்டு, அந்த கொஞ்சம் ஒரு முட்டி போட்டு உக்காந்து வீடியோ எடுக்கலான்னு போனேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் இல்லைங்க, பின்னாடி எதனா மிருகம் வந்துட போகுதுன்னு. சரின்னு சொல்லிவிட்டு திருப்பி அகைன் மேலே பிரிட்ஜ் மேலே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காஷ்மீரில் எடுத்தேன்னு சொன்னாலும் நம்புவாங்க, அந்த மாதிரி இருந்தது பிளேஸ் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா கருமலை பாலாஜி டெம்பிள் போயிட்டோம். ஏன்னா டைமிங் 4:30 ஆகிடுச்சு, 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு நான் கீழேயும் போயிடணும். கருமலை பாலாஜி டெம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 மீட்டர் ஒரு டீ எஸ்டேட் உள்ள ஜங்கிள் வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே ஃபோன் அலோடு இல்லை, அதனால் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கல. பாலாஜி டெம்பிள் முடிச்சுட்டு திருப்பி கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்ச் பார்த்தோங்க, வேளாங்கண்ணி மாதா கோயில் சர்ச். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த மாதிரி வால்பாறையில் நிறைய ஹிட்டன் ஸ்பாட் இருக்குது. இங்கேயுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ்லையுமே தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். நிறையா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சர்ச் பக்கத்தில் இந்த வியூவே வேறு மாதிரி இருக்கும். இந்த நான் கோயிலுக்காக பிளான் பண்ணனால தான் இந்தமாரி அவசரமாக கிளம்புறேன். சப்போஸ் நான் வால்பாறைக்கே பிளான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வால்பாறையில் ஸ்டே பண்ணி இன்னும் இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்துருப்பேன். பொறுமையாக எல்லா பிளேஸும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பேன். இதை பார்த்துட்டு நான் கீழே கிளம்பிட்டேன். ஏன்னா ஆலியார் டேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வால்பாறை ஒன் டேயில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ்லாம் தான் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா என்ன பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கலாம். பட் அது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அலோடு. இன்றைக்கி அலோடு இல்லைன்ட்டாங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டு வால்பாறையில் ஸ்டே பண்ணிவிட்டு செகண்ட் டே நீங்கள் பார்க்க வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை டனல், நல்லமுடி வியூ பாயிண்ட், நிரார் டேம், சோலார் டேம். இதை பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே நீங்கள் அத்திரபள்ளி போயிட்டு வரலாம். ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 10 ருபீஸு.
இந்த பிளேசஸ்லாம் இல்லாமல் நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குங்க. அதுவும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு இஷ்டத்துக்கு அங்கங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உருவாயிருக்கும். ஸோ வால்பாறையை நீங்கள் ஒரு ஹிடன் ஜெம் தான் சொல்லணும். எப்போவுமே கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போகாமல் கண்டிப்பாக இங்கேயும் போங்க. ஒரு கூட்டமே இல்லாமல் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே போனீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக் இருந்தால் விதவிதமாக என்ன அனிமல் வேணாலும் பார்க்கலாம் இங்கே. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.